பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம அறிந்து கொண்டாலே நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அவர் மேல அன்பும் விசுவாசமும் நமக்குள்ள பெருகும். அதுக்கு நம்ம வசனத்தை ரொம்ப கருத்தா வாசிக்கணும். உபாகமம் 4:31 கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன், அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு என்ன தோணுதா? அவர் எப்படி கைவிடுவார்? நீங்க அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருந்தா, அவருடைய பிள்ளைகளா இருந்தா அவர் கைவிட மாட்டார். அப்போ சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மை மறந்துட்ட மாதிரி நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று என்ன தோன்றும். ஆனா அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அது மாத்திரம் இல்லை, உங்களை அழிக்க மாட்டார். நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம அழிஞ்சு போயிருப்போம். ஆனா நம்ம அழிக்காம பாதுகாப்பா இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம். சில தவறுகள் பாவங்கள் செய்தாலும் ஆண்டவர் நம்மை உடனே அழிப்பதில்லை, தண்டனை கொடுப்பதில்லை. நாம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அவர் காத்திருக்கிறார். அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு காத்திருக்க வைக்கிறாரு. அதனால தான் அழிப்பதில்லை. அதனால நம்ம பாவத்திலேயே நில நின்றக்கூடாது. ஆண்டவர் கண்டுகொள்ளாம இருக்கிறாருப்பா, ஓகே அப்ப சரிதான் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. தேவன் ஏன் உடனே தண்டிக்காம அழிக்காம இருக்கிறாரு? நாம திரும்பிடுவோம், நம்ம சரியாயிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். அதான் தாயினுடைய அன்பு. ஒரு தாய் பாருங்க, பிள்ளைய தப்பான வழியில் நடந்தா அப்போ கோவம் வரும், அடிக்கலான்னு வரும். அவன் சரியாயிருவாங்க, நீங்க கொஞ்ச நாள் பாருங்க சரியாயிருவான். அதான் தாயினுடைய நம்பிக்கை. அதுதான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. என் பிள்ளை சரியாயிருவா, என் பிள்ளை சரியாயிருவா. அவருடைய இரக்கத்தினால நம்மை அழிக்காதபடி நம்ம சரியாயிருவோன்னு அவர் காத்திருக்கிறார். நீங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு கிருபை இறக்கும்னு சொல்லி தொடர்ந்து பாவத்துல போனா தேவனுடைய உள்ள எவ்வளவு துக்கம் அடையும். தயவு செய்து அப்படி அவரை வேதனைப்படுத்தாருங்க. உடனே உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உடனே உங்களை மன்னித்து அணைத்து கொண்டு மகிழ்ச்சியாய் நடத்துவார். சரியா? தகப்பனே, நீர் எவ்வளவு இரக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பன். எங்களை பாவத்திற்கேற்ற தண்டனை கொடுத்து அழிக்காதபடி நாங்கள் மனம் திரும்புவோம் என்று காத்திருக்கிறீர். நாங்கள் சரியாகி விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே கூட சரிபட வேண்டிய காரியத்திற்காக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கம் அன்பினால் என்னை பரிசுத்தப்படுத்தி மீட்டு கொண்டு சரியான பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.